அம்பாலோட 51 சக்தி பீடமும் இந்தியாவுல வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. இந்த 51 சக்தி பீடத்தையும் தரிசிக்கிறது அப்படிங்கறது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த 51 சக்தி பீடமும் ஒரே கோவில இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர் அருகே இருக்கிறதான் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சித்திரபீடம். இந்த கோவில்ல 51 சக்தி பீடத்துல இருந்து பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்தந்த சக்தி பீடத்தோட அம்பால பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இந்த கோவில உருவாக்குன சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளோட கதையை கேட்டா உங்களுக்கே சிலிர்ப்பா இருக்கும். ஓடியாடி விளையாட வேண்டிய சின்ன வயசுல தன் வீட்டுல இருந்த திண்ணையில மிளகாய் அரைக்கிற 2 குலவிகளை சிவசக்தியா பாவித்து பூஜை செஞ்சுட்டு வராரு. ஒரு அமாவாசை இரவுல அம்பாள் அவருடைய கனவுல தோன்றி தான் நொய்யலாற்றில் இருப்பதாக சொல்லிட்டு மறைகிறா. அடுத்த நாள் தனது நண்பர்கள் 6 பேரோட சேர்ந்து நொய்யலாற்றுல போய் அம்பாள் சிலையை கண்டெடுக்கிறாரு. அங்க அருகில் இருக்க புத்துக்கு எதிரில அம்பாளை பிரதிஷ்டை செய்யறாரு. அம்பாள் சிலையை நொய்யல் ஆற்றங்கரையில பாம்பு புற்றுக்கு எதிரே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு. அம்பாள் சிலையை புற்றுக்கு அருகில் வைத்தப்ப பாம்பு ஒன்று அம்பாள் மீது படமெடுத்து ஆட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல மண் சுவர்ல கோவில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வராரு. இதை பிடிக்காத சில ஊர் மக்கள் போலீஸ கூட்டிட்டு வந்து அம்பாள் சிலையை அங்கிருந்து அகற்றுறாங்க. அம்பாள் சிலையை அங்கிருந்து அகற்றிய போது சூரிய ஒளி போன்ற மின்னலாக இப்ப கோவில் இருந்த இடத்துல விழுந்தது. அந்த இடத்திலேயே அம்பாளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அம்பாளோட அருள் இந்த ஊருக்குள்ள எல்லாம் பரவ தொடங்கி இன்று அம்பாளுக்கு பெரிய கோவிலாக எழுப்பி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க.